I am tired of listening the same shit every single day online. இது அப்படியே எனக்கு கேட்டாலே எரிச்சலாகுது. இம்மா துண்டு சொல்லிட்டு போயிடறானுங்க. இப்படி சொல்லிட்டு போயிடறான். அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெருசாக இருக்கிறது எவனுமே சொல்ல மாட்டேங்கிறான். ஜஸ்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு, ஒர்க் போகாத, ஜாப் போகாத, எதுவும் பண்ணாது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிடும்போது நானும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கேன். ஐ எம் சேயிங் திஸ், டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை தோஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, அவன் எதனால அது சொல்கிறான்றது அனலைஸ் பண்ணுற மூளை அவங்களுக்கு இல்லைன்னா அவனை அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க. அவன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறான், ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப பெரிய தப்பு. அவன் எதுக்காக சொல்கிறான், எப்படி சொல்கிறான், என்ன பண்ணதால சொல்கிறான், ஜஸ்ட் அனலைஸ். அவன் வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள். இந்த 10 செகண்ட் 20 செகண்டில் பார்த்துட்டு அவன் சொல்கிறான்றதுனால நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கடைசியில் மாட்ட போகுது நீங்கள் தான், அவன் கிடையாது. ஈவன் ஆண்ட்ரூ டேட்டே இருந்தாலும் நான் சொல்கிறது என்னென்னா, அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு, இல்லாமலாம் இல்லை. அண்ட் ஈவன் ஹீ டிட் ஜாப் அட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஸ்டேஜ். சேல்ஸ் ஜாப் பண்ணியிருக்காரு, ஃபிஷ் மார்க்கெட்டில் வேறு செஞ்சுருக்காரு. இதெல்லாம் அவர் பண்ணதால தான் இந்த ஸ்டேஜுக்கு அவர் வந்தார். இட் டசன்ட் மீன் லைக் எடுத்தோன்னு பிஸ்னஸ்ன்றது எவனுமே கிடையாது. ஈவன் ஆண்ட்ரூ டேட்லாம் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, ஜாப் பண்ணி அதுலேருந்து வர மணி வச்சு இது பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவார் தவிர, ஹி டசன்ட் சே லைக் பிஸ்னஸ் இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க, இது பண்ணாத அது பண்ணாதுன்னு சொல்லி. ஒரு கேள்வி நான் உங்களுக்கு கேட்குறேன், பிஸ்னஸ் அப்படின்ற போது வாட் யூ ஆர் திங்கிங் டு ஸ்டார்ட்? நான் இங்கே வந்து ஏன் எடுத்துறேன்னா, யூ வாண்ட் டு திங்க். ஸோ ஆல்வேஸ் எவ்ரி ஒன் வில் திங்க் லைக் ஓகே இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் மணி இருந்தால் தான் பண்ணுற மாதிரி யோசிப்பீங்க. தட்ஸ் த திங் ஐ எம் ட்ரைங் டு சே. பிஸ்னஸ்ன்றது 2 பிஸ்னஸ் இருக்குது. ஒன் டைம் பிஸ்னஸ், இன்னொன்று வந்து மணி பிஸ்னஸ். ஐ வில் ஆல்வேஸ் சஜஸ்ட் டு கோ டு டைம் பிஸ்னஸ். இந்த மணி பிஸ்னஸ் வந்து எடுக்காதீங்க. நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ண பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணேன் வித்தவுட் ஈவன் ஸ்பெண்டிங் அ சிங்கிள் ருப்பி, நான் எப்படி காசு உருவாக்குனேன், எனக்கு இது ஒர்க் ஆச்சுன்றதை நான் கிளியராக சொல்கிறேன். உங்களுக்கும் அது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். லாஸ்ட் வரைக்கும் உட்காந்து பாருங்கள், யூ வில் ஆன்சரும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, டோன்ட் ஈவன் திங்க் அபவுட் மணி பிஸ்னஸ். ஸோ நம்ம பேசிக்காக பிஸ்னஸ்ன்னு சொல்லும் போது எல்லார் மைண்டில் என்னென்ன வந்திருக்கும், ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணணும், கம்பெனி ஏதோ ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணணும், இது ஸ்டார்ட் பண்ணணும். எவ்ரி திங் யூ திங்க் இஸ் அபவுட் மணி. அது போட்டால் தான் ஸ்டார்ட் பண்ணணும், இது பண்ணால் தான் ஸ்டார்ட், இவ்வளோ காசு இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணும்போது ஈவன் 70 to 80% ஆஃப் த பீப்புள் பிரெயின் எப்படி ஒர்க் ஆகும்னா, பிஸ்னஸ்னா ரிஸ்கி. வை ரிஸ்கி, அதை மணி போட்டு தான் பண்ண முடியுன்ற போது எவ்ரி ஒன் திங்ஸ் லைக் ரிஸ்கி. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் டைம் போட்டு வி கேன் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். தட்ஸ் த பாயிண்ட் ஐம் ட்ரைங் டு ஸ்டே. ஈவன் அந்த வீடியோவில் அவன் சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருந்தீங்கன்னா அவனும் சொல்கிறது அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர, ஹி டசன்ட் சே லைக் பிஸ்னஸ்னால் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணு, எலான் மஸ்க் கூட போய் போட்டி போடு அப்படின்லாம் அவன் சொல்ல மாட்டான். எவ்ரி ஒன்ஸ் திங்ஸ் லைக் அந்த 100வது ஸ்டெப்பு 150வது ஸ்டெப் அப்படி தான் யோசிப்பீங்க தவிர, நோ ஒன் திங்ஸ் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப், இந்த கால் ஃபஸ்ட் எடுத்து வைப்போம், இந்த கால் எடுத்து வைப்போம் அப்படின்ற மாதிரி யோசிக்க மாட்டீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபர்கவுட் அபவுட் த மணி பிஸ்னஸ். அதை பற்றி யோசிக்காதீங்க. நீங்கள் ஒரு 2 lakh போட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா லாஸ் ஆகிடுச்சுன்னா, அந்த 2 lakh உங்ககிட்ட இருக்காது. நீங்கள் எங்கே இருந்திருப்பீங்க, அது கடன் வாங்கியிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை அப்பா அம்மா கிட்டேயோ யார்கிட்டே இருந்தோ. ஸோ என்ன ஆகும், யூ வில் லூஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ். இவ்வளோ லட்சம் போட்டு நம்மளுக்கு வரலையே, நம்மளுக்கு பிஸ்னஸாக செட் ஆகுது போலன்னு சொல்லி யூ வில் லூஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ். செகண்ட், உங்கள் பேரண்ட்ஸ்க்கு உங்கள் மேலே ட்ரஸ்ட் போயிடும். தேர்ட், யுவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே உங்கள் மேலே ட்ரஸ்ட் போயிடும். ஸோ என்ன ஆகுனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். இதில் சைடில் நம்மளுக்கு மோட்டிவேஷனும் கிடைக்கல அப்படின்னும் போது, மோட்டிவேஷன் கிடைக்கணும் பெரிய விஷயம் இல்லை, டிமோட்டிவேட் பண்ணாமல் இருந்தால் மட்டும் போதும். அந்த டைமில் வந்து இதெல்லாம் ஆச்சுன்னா என்ன ஆகுனா, யூ ஒன்ட் ஈவன் ட்ரை எனிதிங் எல்ஸ். இந்த ஆண்ட்ரூ டேட் மாதிரிலாம் பேசலாம், ஐ டோன்ட் கிவ் அ ஃபக், ஐ டோன்ட் கேர், இதெல்லாம் ஓகே தான். நீங்கள் பண்ணுவீங்களான்னு ஃபஸ்ட்டு யோசிங்க. ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் கிவ், அந்த பேச்சு பேசுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்துடுச்சுன்னா நான் இன்னொரு டைம் ஸ்டார்ட் பண்ணேன்னா என்னால் முடியுமான்னு யோசிங்க. தட்ஸ் வை எவ்ரி ஒன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டார்ட் டு கோ டு ஜிம், ஜிம் போ. ஏன் அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா, அதில் நீங்கள் என்னென்ன கற்றுப்பீங்க, யூ வில் லேர்ன் டிசிப்ளின், யூ வில் லேர்ன் பேஷன்ஸ், யூ வில் லேர்ன் ஹார்ட் ஒர்க், யூ வில் லேர்ன் கன்சிஸ்டன்ட்லி, யூ வில் லேர்ன் எவ்ரி திங். அதில் என்னென்னன்றது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, அது ஜிம்முன்றது அதில் வந்து நீங்கள் யார்கிட்டேருந்து வாங்க முடியாது, நீங்கள் பண்ணாதான் உங்களுக்கு வரும். ஸோ அதே தான் இங்கேயும், இது நீங்கள் பண்ணாதான் வரும். நம்ம ஜென்ரேஷனில் இருக்கிற பீப்புளுக்கு வந்து எவ்ரி திங் நீட் டு பி குயிக், இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். இதனால தான் யூடியூப் ட்ரெண்ட் ஆச்சு, இதனால தான் பான் ட்ரெண்ட் ஆச்சு, இதனால தான் ஜங்க் ஃபுட் ட்ரெண்ட் ஆச்சு, இதனால தான் சுகர் ட்ரெண்ட் ஆச்சு, நிறைய விஷயம் இதனால தான் ட்ரெண்ட் ஆச்சு. டக்குன்ற வேணுன்றதுனால என்ன பண்ணுறோன்னா, வில் ஆல்வேஸ் திங்க் லைக் பிஸ்னஸ்னால் மணி போட்டோன்னு மணி வந்துடும்ன்றதுலாம் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மணி போடுறீங்களா, ஒன் திங் ஹஸ் கான். செகண்ட், யுவர் டைம் போடுறீங்களா, செகண்ட் திங் ஹஸ் கான். தேர்ட், நீங்கள் உங்கள் எனர்ஜி போடுறீங்க, அதுவும் போயிடும். 3மே போட்டும் போயிடுச்சுன்னா தென் யூ வில் ஃபீல் லைக் ஓகே நம்ம வந்து பிஸ்னஸ் சைடே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தாட் வந்துடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், டோன்ட் எவர் திங்க் அபவுட் தட் சைட். இட் டசன்ட் மீன் நான் வந்து ஜாப் குவிட் பண்ணிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல வரல. ஃபுல் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஐ எம் சேயிங் தட் ஸ்டார்ட் வித் யுவர் டைம். நீங்கள் வந்து காசும் போடல, இதுவும் பண்ணல, ஃப்ரீ டைமில் உட்காந்து ஒன்று ட்ரை பண்ணுறீங்க. எவ்ரி திங் தேர் இஸ் சம்திங் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் ஆன்லைன், தென் யூ கேன் ஸ்டார்ட்.
லைக் எக்ஸாம்பிளுக்கு யூடியூப்ல வீடியோ பண்ணலாம், ஆட்டோமேட்டட் வீடியோ ஃபேஸ்லெஸ்ஸாக ஆன் பண்ணலாம். இல்லை இன்ஸ்டாவில் என் ஃப்ரெண்டு எவனோ வந்து 10-15K ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு இருக்கான் இன்ஸ்டாவில். he ஜஸ்ட் எடிட்ஸ் வீடியோஸ் அபவுட் தமிழ் இண்டஸ்ட்ரியை பற்றி எடிட் பண்ணி போடுவான், அவ்வளோதான். அதுக்கு அவனுக்கு வந்து ப்ரொமோஷனலுக்கு வீடியோ கேட்பாங்க, அது மட்டும் பண்ணுவோம், அவ்வளோதான். அதுலேருந்து காசு வருது. தென் நான் பண்ண ஃப்ளிப்பிங் இருக்குது, நிறைய விஷயம் யூ கேன் டூ வித் யுவர் டைம். அந்த மாதிரி பிஸ்னஸ் வேணால் ஸ்டார்ட் பண்ணுங்க, தவிர இந்த எவனோ சொன்னான்றதுனால இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற இந்த தாட் எடுத்துறாதீங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா யூ நீட் டு ஹாவ் சம்திங், ஏதாவது தெரிஞ்சிருக்கணும். யூ டோன்ட் ஹேவ் ஸ்கில், யூ டோன்ட் ஹேவ் நாலேஜ், யூ டோன்ட் ஹேவ் எனிதிங், எதுவுமே இல்லை. ஆனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. நான் போய் ஸ்டார்ட் பண்ணி கற்றுப்பேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அடி வாங்கி கற்றுக்கிட்டு போய் அடி வாங்க. ஒரு 2-3 டைம் அடி வாங்கினா 4வது டைம் கிளிக் ஆகிடல. 15 டைம் அடி வாங்கிறதுக்கும் 2 டைம் அடி வாங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அண்ட் ஈவன் அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஒர்க்லாம் போகாமல் பிஸ்னஸ் போகிறேன் அப்படின்னும் போது உங்களுக்கு காசு கட்டுற வேலை நிறைய இருக்கும். இஎம்ஐ இருக்கும், லோன் இருக்கும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், பில்ஸ்லாம் பே பண்ணணும், இதெல்லாம் இருக்கும். ஸ்டாப் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை தோஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். இந்த ஜாப் போயிட்டு யூ கேன் இன்வெஸ்ட் தட் மணி இன் யுவர் பிஸ்னஸ். நல்லா கிளிக் ஆகிற மாதிரி இருக்குன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு தோணலை, நம்ம ஃபஸ்ட்டு டைம் போட்டே பண்ணலாம். சரி, நீங்கள் டைம் போட்டு ட்ரை பண்ணிட்டீங்க, ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா ஹூ கேர்ஸ்? அப்போ தான் யாருமே கண்டுக்க மாட்டான். ஏதோ பண்ணால் சரி விடு போனால் போதும் அப்படின்னு விட்டுருவாங்க. அவன் பாடுறான் 2 லட்சம் போட்டு பண்ணால் போயிடுச்சு, அவன் பாடுறான் அவங்ககிட்ட பிளான் வாங்கினா போயிடுச்சு. புரியுதா? ஸோ யங் ஏஜில் வந்து இந்த மணி பிஸ்னஸ்ன்றது வந்து யோசிக்காதீங்க. ஆல்வேஸ் திங்க் அபவுட் டைம் பிஸ்னஸ். 2 பாயிண்ட் சொல்லிட்டேன். 3வது பாயிண்ட் இஸ் எஸ், யூ நீட் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் பட் நாட் வித் யோர் மணி. நான் ஏன் எஸ்ன்னு சொல்கிறேன்னா, இந்த டைமில் யூ கான் சர்வை வித் ஒன் ஜாப். ஒரு காசு வச்சுட்டு ஐ திங்க் வி கான் சர்வை. ஒரு 5,000-20,000 தான் மினிமம் சேலரின்னு வச்சுப்போம். ஸோ இந்த பெட்ரோல் காசு, சாப்பிட்றது, அப்புறம் மல்லிகை சாமான், கரண்ட் பில், வெளியில் எங்கேயாவது போகிறதுக்கு, இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தாலே கையில் ஒன்றும் நிற்காது. ஓகேவா? ஸோ ஐ திங்க் யூ நீட் டு ஸ்டார்ட் அ சைட் இன்கம் ஸ்கில். சம்திங் லைக் யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணுறது, அதே தான் இன்ஸ்டாகிராமில் போகிறது, இல்லை ஃப்ளிப்பிங் ஈவினிங் டைமில் வந்து வீடு காட்டலாம். ஸோ நான் ஏன் ஃப்ளிப்பிங் அவ்வளோ புஷ் பண்ணுறேன்னா, ஹஸ்லர்ஸ் யூனிவர்சிட்டிலே இது வந்து அவ்வளோ புஷ் பண்ணுறாங்க. அதுலேருந்து தான் கற்றுக்கிட்டேன், அதுலேருந்து நான் ட்ரை பண்ணேன், அதுலேருந்து தான் அந்த மணி உருவாக்குனேன். இதான் நான் சொல்ல வேண்டிய என்னோட கருத்து. இந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறீங்கன்னா இல் சஜஸ்ட் யூ டு அன்ஃபாலோ ஹிம். தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஸோ இதுதான் என்னோட சஜஷன். ஐ வில் ஆல்வேஸ் சே யூ கைஸ் டு ஜாயின் அ ஜாப், ஒர்க் போங்க, அப்புறம் அதில் ஃப்ரீ டைமில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்பை தான் எல்லாருமே எடுக்கிறாங்க, எல்லாருமே இதான் பண்ணிட்டு வராங்க. டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை. ஏன் இது இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்னா, யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு பங்களா முன்னாடி நின்று பேசினா வந்து மைண்ட் இதுவாகிடும், ஒரு கார் முன்னாடி நின்று பேசினா இதுவாகிடும். ஸோ அவங்கலாம் வந்து அது முன்னாடி நின்று பேசிட்டப்போ we won't even think about the back side of it. அவன் ஃப்ரெண்டில் அவன் ஓகே ஒரு பங்களா முன்னாடி இருக்கும்போது அவன் காலை 4 மணிக்கு 5 மணிக்கெலாம் எனக்கு கஷ்டப்பட்டுருப்பான். திஸ் ஆர் த திங்ஸ், இட்ஸ் ஆல் கோயிங் இன். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அது யோசிக்கிறதுக்கு பிஃபோர், ஸோ ஓகே நம்ம அனலைஸ் பண்ணலாம், நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம், நம்ம தேடி பார்க்கலாம், கூகுளில் ரிசர்ச் பண்ணலாம், எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம போகும்போது யூ வில் லேர்ன் ஸோ மச் அபவுட் இட். இதுக்கப்புறம் நீங்கள் யோசிங்க பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி. ஸோ நான் சொல்கிறது பண்ணுங்கள், டைம் வித் யோர் டைம், நாட் வித் யோர் மணி. ஸோ எனக்கு எது கிளிக் ஆச்சு, நான் எப்படி பண்ணேன்றது சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து வீட்டில் காசு கேட்கக்கூடாதுன்றதுனால ஐ ஜாயின் த ஜாப். ஸோ அந்த ஜாப் பற்றி எல்லாருக்குமே எல்லா வீடியோஸ்லும் நான் பேசியிருக்கேன். ஐம் நாட் கோயிங் டு டாக் தட் ப்ரீஃப்லி திஸ். ஷார்ட்டாக சொல்லி முடிச்சேன். ஜாப் ஜாயின் பண்ணேன், அதுலேருந்து ஒரு காசு வச்சு ஐ இன்வெஸ்டட் இன் மை ஹெல்த். கொஞ்சம் ஹெல்த்துக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணேன், அப்புறம் நாலேஜுக்காக புக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணேன். அதை வச்சு அப்புறம் ரியல் வேர்ல்டு ஜாயின் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதே மணி வச்சு அதுலேருந்து வர காசு வச்சு ஐ ஸ்டார்டட் ஃப்ளிப்பிங் ஹவுசஸ். அது ஃப்ளிப் எப்படி பண்ணேன்னா, போகிறதுக்கு பெட்ரோல் செலவு இருக்கும், ட்ரெஸ் வாங்கினேன், கொஞ்சம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணணுக்காக ஐ ஜஸ்ட் பாட் 3 பேர் ஆஃப் ட்ரெஸ் விச் லுக்ஸ் குட். ஒயிட் ஷர்ட், பிளாக் ஷர்ட், ஒரு ஷர்ட் வந்து வாங்கி க்ளீனாக அயர்ன் பண்ணி அதை மட்டும் வச்சுப்பேன். அது போகும்போது கொஞ்சம் நீட்டாக போகணுன்றதால இவ்வளோ தான் இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஃப்ளிப் பண்ண ட்ரை பண்ண கிளிக் ஆச்சு, காசு வந்துச்சு. ஸோ நவ் ஐ எம் ட்ரைங் டு டூ த சேம் திங் வித் சேம் எஃபர்ட், கொஞ்சம் அமௌண்ட் போட்டு போய் ஆட்ஸ்லாம் ரன் பண்ணுறது கொஞ்சம் காசு தேவை. இதுலேருந்து அந்த காசை போட்டு நான் திருப்பி ட்ரை பண்ணுறேன், திருப்பி காசு வரும். அந்த மாதிரி தான் என்னோட பிளானு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். நான் இதுதான் பண்ணணும்னு சொல்ல, தேர் இஸ் ஸோ மச். வீடியோ எடிட்டிங் இருக்குது, ஏஜென்சி இருக்குது, இமெயில் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இருக்குது, யூடியூப் உங்களதே ஸ்டார்ட் பண்ணலாம், ஆட்டோமேஷன் ப்ரோ, தேர் இஸ் ஸோ மச். ஜஸ்ட் உட்காந்து யோசிச்சு பாருங்கள், யூ வில் கெட் ஆன்சர். அவன் சொன்னான் அப்படின்றதால குவிட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது இஸ் அ ஃபூலிஷ் திங். திஸ் இஸ் மை ஒப்பீனியன். இஃப் யூ ஹேவ் இஎம்ஐ லோன் இதெல்லாம் இருக்குன்னா குவிட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது இஸ் நாட் அ குட் ஆப்ஷன். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாசிட்டிவ் தாட்ஸ் ஆல் ஓகே, பட் கேல்குலேட்டட் ரிஸ்க் இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். அவ்வளோதான் வீடியோ. இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.